ஆகவே தேவ பிள்ளையே, நம்முடைய ஆசீர்வாதங்கள், நம்முடைய காரியங்கள் எல்லாம் எங்கிருந்து வரணும்? கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டும். எல்லாரும் கியூரியாசிட்டியோட பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்ன நடக்க போகுதோ என்று சொல்லி. இஸ்ரவேல் ஜனங்களும் அப்புறம் பாகாலின் தீர்க்கதரிசிகளும் ராஜா முதற்கொண்டு எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எலியா அந்தி பலி செலுத்துகிற நேரத்திலே கர்த்தரை நோக்கி ஜெபித்த பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது, பலியை பட்சித்தது, தண்ணீரை நக்கி போட்டது. உடனே ஒரு முழக்கம் உண்டாகிறது, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று. ஆக தேவ பிள்ளை, அந்த இஸ்ரவேல்ல அந்த நாட்கள் இருந்தது போல இன்றைக்கும் சவாலான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சூழ்நிலைகளிலே, நம்முடைய சமுதாயத்திலே நடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள் என்றால் அவர்களுக்கு மதிப்பில்லை. தேவ பிள்ளைகள் என்றால் அவளை ஒதுக்குகிறார்கள். பல சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக செயல்படுகிறதை பார்க்கிறோம். வேலை ஸ்தலங்களிலே, கல்லூரிகளிலே, பள்ளிகளிலே ஆண்டுடைய பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது ஒரு சாதாரணமாக நினைக்கிறார்கள், ஏளனமாக நினைக்கிறார்கள். ஆக இந்த நாட்களிலே நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்கணும். அப்பா, நாங்கள் உங்க பிள்ளைகள் அப்பா, எங்க வாழ்க்கையில உங்க அக்கினி இறங்கட்டும் அப்பா. அல்லேலூயா. எங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுங்க, எங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்க. உங்க அக்கினி இறங்கி வர வேண்டும். அக்கினி இறங்கின உடனே என்னாச்சு? ஆட்டோமேட்டிக் எல்லாருடைய வாயும் அடைபட்டு போனது. நாம் பாடினது போல, நாம் ஆராதிக்கும் தேவன் எப்படிப்பட்டவர்? தப்புவிக்க வல்லவர், விடுவிக்க வல்லவர். ஆக தேவ பிள்ளையே, கர்த்தர் அக்கினியை இந்த நாட்களிலே நமக்கு கொடுக்க போகிறார். போராட்டத்தை சந்திக்கிறீங்களா? அந்த ஆகாப் ராஜாவிட்ட எலியா ஒளிந்தது காரணம் என்ன? எலியாவை பிடிக்கணும், கொல்லணும்னு நினைச்சாரு. அந்த சூழ்நிலை தான் எலியா சவால் விடுறாரு. நான் ஆராதிக்கிற தேவன் தான் சர்வ வல்லவர் என்பதை அந்த இஸ்ரவேல் எங்கும் புரிந்து கொள்ள செய்தார். அதே போல நாம் வாழுகிற இடங்களிலே, வாழுகிற சமுதாயங்களிலே, நாம் வேலை செய்கிற இடங்களிலே கர்த்தரே தெய்வம் என்பதை நாம் ஜனங்களுக்கு விளங்க செய்ய வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய அக்கினி இறங்க வேண்டும்.